போகிறோன்னா ஐஓபி இன்டர்நெட் பேங்கிங் சர்வீஸில் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு காசு அனுப்புறதுக்கு பேய் வந்து எப்படி வந்து ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணால் iobnet.co.in சேம் தான், அதில் போங்க. இல்லை அதில் வந்து இண்டிவிஜுவல் லாகின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணுங்கள். ஓகே, லாகின் பண்ணதுக்கப்புறம் லாகின் பண்ணதுக்கப்புறம் ரெமிட்டன்ஸ் டேப்பை கிளிக் பண்ணுங்கள். ரெமிட்டன்ஸ் டேப்பில் வந்து ஆட் பேயின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணியாச்சு. 2 ஆப்ஷன் வரும். ஐஓபி அக்கௌண்ட், அதர் பேங்க் அக்கௌண்ட். ஐஓபினா ஐஓபிக்கு எந்த கஸ்டமராக இருந்தாலும் சரி, இது வந்து ஐஓபி கேட்டகரியில் வரும். அதர் பேங்க் அக்கௌண்ட்னா எனி பேங்க் எதாவது இருக்கலாம். எஸ்பிஐயாக இருக்கலாம், ஐசிஐசி பேங்காக இருக்கலாம், ஹெச்டிஎஃப்சியாக இருக்கலாம், அப்புறம் பஞ்சாப் நேஷனல் பேங்காக எக்ஸெட்ரா நிறைய பேங்க்ஸ் இருக்குது. ஸோ எந்த பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி அது வந்து அதர் பேங்க் கேட்டகரியில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐஓபி அக்கௌண்ட்டில் எப்படி ஆட் பண்ணுறது காட்டுதான், அதுக்கப்புறம் அதர் பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஆட் பண்ணுறது காட்டுதான். ஃபஸ்ட்டு வந்து ஐஓபி அக்கௌண்ட். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பேயில் ஆட் பேய் ஐஓபி அக்கௌண்ட் கிளிக் பண்ணணும். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு இனி சப்மிட் பட்டன், இதில் வந்து சப்மிட் பட்டன் கிளிக் பண்ண தான் அடுத்த ப்ராசஸ் போகும். இதில் அவங்க நண்பரோட பேர், ஐஓபி அக்கௌண்ட் வச்சுருக்காங்க இல்லை அவங்களோட பேர், அப்புறம் அவங்களோட அக்கௌண்ட் நம்பர், அப்புறம் அவங்க அக்கௌண்ட் நம்பர் ஆட் பண்ணிவிட்டு கன்டினியூ கொடுத்ததுமே அவங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து கன்டினியூ கொடுத்ததும் உங்கள் ஃபோன் நம்பருக்கு 1 டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த 1 டைம் பாஸ்வேர்டு பார்த்து நீங்கள் திரும்ப இங்கே என்ட்ரி பண்ணால் தான் அக்கௌண்ட் அப்ரூவல் ஆகும். அதர்வைஸ் இது வந்து அப்ரூவல் ஆகாது. ஸோ நான் அந்த 1 டைம் பாஸ்வேர்டுக்காக வெயிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். சில டைம் சீக்கிரம் வந்தோம், சில டைம் வந்து சுமால் டிலே ஆகும். ஓகே நண்பர்களே, ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, ஓடிபி வந்துடுச்சு. ஓடிபியை பார்த்து நான் என்ட்ரி பண்ணுறேன். ஓடிபி பார்த்து என்ட்ரி பண்ணி அப்ரூவ் கொடுத்ததுமே 24 ஹவர்ஸில் உங்கள் ஃப்ரெண்டோட அக்கௌண்ட் நம்பர் ஃபண்டு ட்ரான்சாக்ஷனுக்கு ஆக்டிவேட் ஆகிரும். ஓகே, அப்புறம் வந்து நீங்கள் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் போய் ஐஓபி அக்கௌண்ட்டில் போய் நீங்கள் ப்ராசீடில் போய் பேய் கொடுத்து சென்டர் கொடுத்து ரிசீவர் கொடுத்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். எப்படி சென்ட் பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பேஜ். அக்சஸ் பண்ணி எப்படி வந்து ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்குது ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதர் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பேய் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். அதர் பேங்க் அக்கௌண்ட்டில் ஐஓபி அக்கௌண்ட் ஒரு கேட்டகரி இருக்குது. அதர் பேங்க் நீங்கள் என்ன சூஸ் பண்ணணும்னா அதர் பேங்க் அக்கௌண்ட் கிளிக் பண்ணணும். ஓகே, ஆட் பேய் அதர் பேங்க் அக்கௌண்ட், சப்மிட், சேம் ப்ராசீஜர், சப்மிட் கொடுக்கணும். இதில் வந்து என்னென்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட், உங்கள் ஃப்ரெண்டோட அக்கௌண்ட் நேம், அந்த பாஸ்புக்கில் என்ன நேம் ஃப்ரெண்டாக இருக்கோ அந்த நேம், அவங்களோட அட்ரஸ், அதாவது ஒரு ஊர் பேர் மட்டும் கொடுத்தா போதும். இது வந்து கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்புறம் அக்கௌண்ட் டைப்பில் நிறைய இருக்குது. சிலர் வந்து சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க, சிலர் வந்து கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து அக்கௌண்ட் நம்பர், அவங்களோட அக்கௌண்ட் நம்பர், ஃபுல் அக்கௌண்ட் நம்பர், அதேமாரி திரும்ப ஒருக்கா கூட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து ஐஎஃப்எஸ்சி கோடு, இந்தியன் ஃபைனான்சியல் செக்யூரிட்டி ஸ்கீம், அப்படிதோ ஒரு ஃபுல் ஃபார்ம் வரும். ஃபுல் ஃபார்ம் தெரியல. இது எதுக்குன்னா ஒவ்வொரு பிரான்ச்சோட அட்ரஸ், அதாவது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு பேங்கிங் சிஸ்டத்தில் ஒரு கோடு செட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஐஎஃப்எஸ்சி கோடு. ஓகே, இந்த கோடு மூலமாக தான் இந்த பேங்க் அந்த பேங்க்கோட கம்யூனிகேஷன் நடக்கும். ஓகே, உங்களுக்கு வந்து தமிழ் தெரியுது, உங்கள் ஃப்ரெண்டுக்கு தமிழ் தெரிஞ்சால் தான் வந்து அவங்களோட பேச முடியும். அந்த மாதிரி பேசிக்காக ஒரு ஐடி தான். அதான் அந்த உங்கள் பேங்க்லேருந்து அந்த பேங்க்கு வந்து கம்யூனிகேஷன் நடைபெறதுக்கு ஒரு கோடு, அதான் அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு. அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு உங்கள் ஃப்ரெண்டு நண்பரோட பாஸ்புக்கில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகே, அந்த ஐஎஃப்எஸ்சி கோடை வந்து நீங்கள் வந்து இதில் கொடுத்து கன்டினியூ கொடுக்கும்போது சேம் ப்ராசீஜர், உங்களுக்கு ஒரு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பின் இல்லைனா ஓடிபி வரும். ஓடிபி பார்த்து இங்கே கொடுத்து அப்ரூவ் கொடுத்ததும் ஆட் ஆகிரும். அப்புறம் நீங்கள் 2 to 3 ஹவர்ஸுக்கு அப்புறம் நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதான் சிம்பிள் மெத்தட். ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரிங் பண்ணுற வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. இன்னும் நிறைய அப்டேட்ஸ்
வெப் சீரிஸ் நிறைய பண்ணலாம் இருக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாத நண்பர்களை. இன்னொரு பெரிய ஒரு அப்டேட்ஸில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.